जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध இந்திய ஜனநாயக கட்சியினுடைய இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் நிறுவன தலைவர் திரிசா நயன்தாரை பற்றிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஆமாம், நீ என்னடா 10ஓட 11 அத்தோட இது ஒன்று நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறீங்க. அப்பா எங்கப்பா இங்கே இருந்த கொடியை காணா பாவிகளா கொண்டாங்க முதல்ல புட்டின்னு ஒன்று தான் ஏன் வந்துடுச்சு. அது நாளை இப்போ அவர் கோர்ட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். மிஸ் பண்ணுறேன் ஃபோட்டோவிலையும் மிஸ் பண்ணுறேன். அவர் மாவீரன் தான். அதில் ஆண்டுட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க, பழம் தின்னு கொட்டை போட்டாங்க. நாங்கள் பழம் திங்காமையே கொட்டை போடுவோம். தேசிய கீதம் பாடிடுவோமா? தேசிய கீதம் பாடிட்டு மேலே போயிடலாமா? இந்த எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க, எடுத்துக்கோங்க. தேசிய கீதம் பாடிட்டு அப்புறம் போயிடுவோம். வாங்க தலைவர் வாங்க. जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ आगे जागे तब शुभ आशीष मागे जागे जय दाता जनगण मंगल नायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय जय गे जय இந்திய ஜனநாயக கட்சியினுடைய இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் நிறுவன தலைவர் கட்சி தொடங்குகிறார். அதனால வாழ்த்து போடு 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 தலைவர். மற்றற்ற மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தலைவா. ஆமா, தமிழ்நாடு மதுகுடிப்பு விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக எங்கள் சரக்கு நாயகர் அவர்களுக்கு சாதனை ஒழிச்சு உங்களையெல்லாம் நல்லா இன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் அருந்தவ புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எய்துவிட்டார்கள். அதற்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி. இசை அரசி பவதாரணியே இறைவன் சொர்க்கத்தில் புகச் செய்வானாக. வாருங்கள் ஐயா, தாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்கா முண்டக்கான்னு கேட்காம. ஆமாம், திரிசா நயன்தாரை பற்றிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. அதை சூட்சமாக எல்லாத்தையும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டோம். இராணுவ பலத்தோட வேங்கை புலியோட பாய்ச்சலில் பாயும் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதிரடி அரசியல், தடாலடி பதவிகள், எல்லாருக்கும் பதவி வேணும். ஒருத்தங்களே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது. நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதற்கான தளம் வந்துருச்சு. சரிங்களா? முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன். அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும். கண்டிப்பா. ஆமாம், நீ என்னடா 10ஓட 11 அத்தோட இது ஒன்று நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறீங்க. உங்கள் கேள்வியை வரவேற்கிறேன். நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில், ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க 2009 ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே 1992 அரசியலுக்கு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க.
92லேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து 3-4 வருஷங்களாக பயணித்தேன். நானாக வெளியே வந்துட்டேன். அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1999 புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருக்கேன். 1 லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து 2009 10 வருடம் கழித்து 2009 திருச்சியில் தனியாக நான் நின்னேன், தோத்துட்டேன். அதற்கு பிறகு 2010 1999 2009 2019 எத்தனை ஆண்டுகள் பாருங்கள். 19 நாம் தமிழர் கட்சி மூலம் போட்டிட்டேன். 55,000 சொச்சம் ஓட்டுகள் வாங்கினேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி அங்கே நான் போராடி, அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள், டீ குடிக்கிறது, பரோட்டா போடுறது, மீன் பிடிக்கிறது, மீன்காரமாக்கு உதவுறது, இளநீ வெட்டுறதுன்னு அதுக்கு பேட்டன் ரைட்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வராமல் யாரும் இன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கவலை இல்லை. சரிங்களா? அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ 2024 நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பல தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தி இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம். கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் இல்லை. திட்டங்களை வகுத்து சரியாக நாங்கள் காய நகர்த்து சரியாக எங்களுக்கு கப்பு தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, புட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அப்பா எங்கப்பா இங்கேருந்து கொடியை காணா, பாவிகளா கொண்டாங்க, முதல்ல புட்டின்னு ஒன்று தான் ஏன் வந்துருச்சு, அப்படி துரோகிகளா, இப்போயே அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே கருப்பாடுகளா, கொண்டாங்க வேமா, அது உங்கள் மூஞ்சியை மறைக்குன்னு எடுத்து வச்சுட்டீங்க. நியாயமா இது பத்தியா? என்னடான்னு வந்தேன். முல்லை கொடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிற வகையில் 10 தொகுதிகளில் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம். டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. ஒருத்தரே கேட்குறீங்க, பொறுங்க, மற்ற நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. தமிழ் தேசிய புலிகள் இருந்து மறுபடியும் கேளுங்க. அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? அது நாளை. இப்போ அவர் கோர்ட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட் மீன்ஸ் கோட். எங்களுக்கு இப்போல்லாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. ஆட்டு பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அஜெண்டா அதுதான், மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது, தனி சுதந்திரமாக செயல்படணும், மிகப்பெரிய தன்மானத்தோடு வாழணும், மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும், சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம், எல்லா மாநிலத்துக்கும். இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணைய இருக்காங்க. இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும். 40 ஆண்டு கால அரசியல் இருக்கிறீங்க, தற்கால அரசியல் சூழல் எப்படி பார்க்குறீங்க இந்தியாவில்? ஏப்பா இப்போ தான்ப்பா நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ்வுக்குன்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் இருக்கிறேன், பல கட்சிகளில் இருந்தேன். சரிங்களா? இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நண்பர் என்னமோ கேட்டீங்களே, கேளுங்க ஐயா. தமிழ் தேசிய புலிகள்ல இருந்து ஆமாம் ஜனநாயக புலிகள் மாற என்ன? ஆமாம், இல்லை, நாங்கள் தமிழ் தேசியத்தெல்லாம் கைவிடலை. அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த தேசியம் பெரிது. தமிழன் பிரதமர் ஆகணும். ஒரு ஹரி பரந்தாமன் மாதிரி, பல கருப்பையா மாதிரி, நல்லக்கண்ணு ஐயா மாதிரி மிகச்சிறந்த ஒருத்தர் எங்களுக்கு பிரதமராக கொண்டு வருவோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இல்லாட்டி வர்ற 2029 நடக்கும். இதுக்கப்புறம் இல்லையா, 24, 25, 26, 27, 28, 29 அதில் நாங்கள் 300 இடங்களில் போட்டியிடும். இதே இந்தியன் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், முழு நேரமாக
இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் கிள்ளுக்கீரையாவோ எடுப்பார் கைப்பிள்ளையாவோ இருக்க மாட்டோம். இல்ல இந்த பெயர் காரணம் சார், தமிழ் தேசியத்திலிருந்து இந்திய ஆமாம், நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டேன். தமிழ் தேசிய புலிகள், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள். காரணம், இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம், அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது. அதே திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை, அவரோட நோக்கத்தை, அவரோட ஜெனரஸ்னஸ், எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தான், பாராட்ட வேண்டிய விஷயம். சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரோட சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போயிருந்திருக்கணும். இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம். நாங்கள் இதில் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். காந்தியார், தமிழர், இதில் எல்லாமே நீங்கள் கேட்டீங்களே. தமிழ் தேசியம் நாங்கள் விடலை. தமிழ் தேசியத்தின் தலைவன் அண்ணன் காயிதே மில்லத் இருக்கார், பெரியார் ஐயா இருக்கார், காந்தியார் இருக்கார், காமராஜர் இருக்கார், நம்மாழ்வார், இவர்களெல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம். திப்பு சுல்தான் மிஸ் பண்ணுறேன் ஃபோட்டோவிலையும் மிஸ் பண்ணுறேன். அவர் மாவீரன் தான், அதில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது. நாங்கள் இந்திய அளவுக்கு இதை கொண்டு போகிறதுனால அவரை நாங்கள் வெறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எங்கள் அரசியல் இந்த மாநில மக்களுக்கு உரிமை பெற்று தருவது. அதே நேரத்தில் தமிழ் ஈழம் முதல்ல பெற்றுத்தருவோம். அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை நாங்கள் வாங்கி கொடுப்போம். இது தேர்தல் அஜெண்டா, வாங்கி ஆகணும் என்னன்னாலும் சரி. அதனால தான் நான் இந்த புலிகள்ங்கிற பேரை வச்சுருக்கோம். நாங்கள் பாய்வதற்கான புலிகள், பதுங்குவதற்கானவர்கள் அல்ல. வேறு ஏதும் சந்தேகங்கள்? கண்டிப்பாக போவோம். பார்க்க தானே போகிறீங்க. அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க, அனுபவிச்சிட்டாங்க, பழம் தின்னு கொட்டை போட்டாங்க. நாங்கள் பழம் திங்காமையே கொட்டை போடுவோம். ஆம், அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள். ஆமாம், நல்ல கேள்வி. நாங்கள் துண்டை எழுதி பிச்சை எடுப்போம் இல்லையா? ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஐயா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஐயா? அங்கே ஏன் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்கல்ல. நிதி ஆதாரத்துக்கு நீ என்ன செய்வ? நல்ல கேள்வி. ஆண்டவனை நம்பி இறங்கிட்டோம், தெருவில் போவோம். இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன், தனியாக கட்டக்கூடாது, கடை வாங்கி கட்டக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன். நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல, அது ஒரு இதய கோயில். அங்கே ஆன்மாக்கள், பல நடிகர்கள், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர், மேஜர் சுந்தரராஜன் அவர்கள், வி.கே. ராமசாமி அவர்கள், அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள், பிரேம் நசீர், கன்னட நடிகர் ராஜ்குமார், அப்புறம் இங்கே நாகேஸ்வர ராவ், இப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்களின் இதயமாக அங்கே தங்குறத அவங்க புகலிடமாக அது விளங்கியது. அதனால் அது ஒரு கோயில் போன்ற இடங்கிறதுனால மடிப்பிச்சை பிச்சை எடுத்தாவது அனைவரிடம் வாங்கி கட்டணுங்கிறது நோக்கம். அந்த மாதிரி நாங்கள் மக்கள் தர்றதை வச்சு நாங்கள் செலவழித்து நிச்சயமாக போராட முடியும். போராடுறதுக்கு பெரிய நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம். இந்த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையார் உண்மையான தமிழகத்தின் விடியலாக அமையும். அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர், நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் தனியாகவே இருப்பேன், கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார். அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு. சோறு மட்டும் சாப்பிட முடியாது. நமக்கு கூட்டு, பொரியல், தயிர், குழம்பு, சாம்பார், உப்பு, ரசம் இதெல்லாம் வேணும். அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு. அண்ணாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா தனியாக நிற்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும். அதை எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? பதில் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே என்ன? அது இனிமேல் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இப்போ இந்தியா பொதுக்கூட்டம் இப்போ இந்த அடுத்த மாதம் பல்லாவரத்தில் பண்ண இருக்கோம். அது தொடர்ந்து இங்கே
நேரத்துலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் கலந்த ஆலோசனைகள். ஆமாம், அதாவது யாருக்கு என்னங்கிறத இப்போ வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ அம்மையார் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, அதனால் கேட்குறீங்க. நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் 10-15 வருஷம் காங்கிரஸு தியாகியான பிறகு ராஜீவ்காந்தி தியாகியான பிறகு 10 வருஷத்துக்கு மேலே அவங்க அரசியலில் ஈடுபட முடியாமல் இருந்தாங்க. சோனியா மற்ற பலர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நேரத்தில் அப்போ எல்லாம் இவங்க காங்கிரஸில் இருந்தவங்க தான் நினைக்கிறேன். அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான். என்னோடய கருத்து நீங்கள் கேட்டதுக்கு ஒரு மூத்த எதிர்க்கட்சியாக காங்கிரஸுக்காகவும் அந்த உள்ளடக்கிய இந்தியா டிவிக்கு நான் சொல்ல வேண்டியது, காங்கிரஸாக இருக்கட்டும், இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் மூப்பனார் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் சரத்பவார் எல்லாம் அந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனவங்க தான். இப்போ அதெல்லாம் அவங்க சரி நம்ம தாய் கழகமாச்சே, இப்போது ராகுல் காந்தி பிரதமர் வரட்டுமே, ஏன் நம்ம பிரியங்கா காந்தி வரட்டுமே அப்படின்னு நினச்சி எல்லோரும் ஒருங்கிணைச்சி அதில் ஒன்றும் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 34 வருஷமாக அந்த குடும்பம் எந்த அவர் இறந்ததுக்கப்புறம் எந்த பதவியிலையோ இதுலேயே இல்லை. ஒரு எதிர்க்கட்சின்னு அவங்க உருவாக்க விரும்பினா அப்படி ஒரு கூட்டணியை அவங்க அமைக்கலாம். இது என்னோட ஆலோசனை. நாங்கள் எல்லாம் கலந்து தான் முடிவு பண்ண முடியும், தன்னிச்சையாக நான் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக கப்பை தட்டுறோம், தூக்குறோம், அதுதான் எங்கள் லட்சியம். அரசியலில் பதவிக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் இறங்குறோம், மக்களுக்கான உரிமைகளை பெற்று தரதுக்கு தான். நில்லுங்க, நீங்கள் அங்கேருந்து யாருமே கேட்கல. நில்லுங்க, 2 பேரை மட்டும் சொல்லி விட்டு. ஆமாம் ஆமாம், நான் முதல்ல நான் சொன்னேன் பாருங்க, முல்லை கொடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, புட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு வேண்டியது அடிப்படை மக்களுக்கான அரசியல் உரிமை. அதை பெரியார் சொல்லியிருக்கார். நான் சொல்கிறத நீ நம்பாத, சொல்கிறது செய்யாத. மானமும் அறிவும் பகுத்தறிவும், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அதை சொல்லியிருக்காங்களா இல்லையா? மானத்தோட தமிழை வாழணுமா இல்லையா? தமிழனை பிரதமர் ஆக்கணுமா இல்லையா? மீனவன் இன்னும் அடிபடாமல் காப்பாற்றணுமா இல்லையா? என்ன செஞ்சிட்ருக்காங்க இவங்க? 40 MP வச்சுருந்தாங்களே, என்ன பண்ணாங்க இந்த 5 வருஷத்தில்? நாங்கள் யாரு கூட சேருவோம், முன்ன முடிவு எடுக்கலை. எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும். நான் சொன்னேன், மிகப்பெரிய எளியவர்களை நம்ம மாதிரி இருந்த ஒரு இன்னும் இருக்கிறத நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுட்ருங்க, தொடர்பு கொள்ளலாம். இந்த DTI டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஏர்டெலுக்கு நேராக நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் இருக்குது. இதுதான் தலைமைச் செயலகம். என்றைக்கு நீங்கள் வரலாம். அந்த இதில் யூடியூப்பில் ஆன்லைனில் அதற்கான உறுப்பினர்கள் இதெல்லாம் இணையலாம், தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கரங்கள் 2 கரங்களும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கின்றன. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசுபிரான்.